உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கதை இருக்கும்ல, அது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு குட்டி கிராமத்துல முத்தையான்றவர் அரிசி மண்டி கடை வச்சிருந்தாரு. ஏன்பா 2 மூட்டை அரிசி எவ்வளோப்பா? எனக்கு ஒரு 2 மூட்டை வேணும்ப்பா. ஒரு மூட்டை 1000 இருந்து 1500 வரையும் இருக்குண்ணா. உங்களுக்கு எந்த மூட்டை வேணும்னு சொல்லுங்க, தரோம். கம்மி பண்ணியும் கொடுக்குறோம். அப்படியாப்பா, சரி சரி, எனக்கு கொஞ்சம் ஒஸ்தியான மூட்டையாவே கொடுங்க. 1500 கம்மி பண்ணி பார்த்து போட்டு கொடுங்க. சரி சரிண்ணா, எங்ககிட்ட எல்லாமே ஒஸ்தியான மூட்டைங்க தானா. உங்க பேரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் இந்த நோட்ல எழுதி வச்சுட்டு போங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே உங்க வீடு தேடி வந்துடும் மூட்டை. நாங்களே மூட்டையும் எடுத்துன்னு வந்து போட்டுடுறோண்ணா. 5 மூட்டைக்கு மேல வாங்கினா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் பண்றோண்ணா. இவர் பேரு சின்ன தம்பி. இவர் பண்ற வேலை எல்லாமே இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடும். ஐயோ, வயிறு வேலை ரொம்ப பசிக்குது. நம்ம கிட்ட வேற காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதே மாதிரி போனா நம்ம பொழுப்பு நாறிடும். இப்பவே போய் எதனா வேலையை தேட வேண்டியதுதான். இதுக்கப்புறமாச்சு பொழைக்கிற வழிய பார்க்கணும்டாப்பா சாமி. இதே மாதிரியே திருடின்னு திரிஞ்சுன்னு இருந்தா வேலைக்கு ஆகாது. போய் வேலையை தேட ஆரம்பிப்போம். சின்ன தம்பியும் அந்த அரிசி மண்டிக்கு வந்தாரு. வாப்பா, எத்தனை மூட்டை அரிசி வேணும் உனக்கு? என்னது, அரிசி மூட்டையா? சரி, ஒரு மூட்டை எவ்வளவு? ஒரு மூட்டை அரிசி 1000 இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எந்த வேலையில மூட்டை வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். என்னது, 1000 இருந்து 1500 ரூபாய் வரையுமா? ஐயோ, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. அது இல்லாம நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எனக்கு எதுக்கு மூட்டை அரிசி? நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. எனக்குன்னு யாரும் இல்லை, வேலையும் இல்லை. எனக்கு பேசாம உங்க கடையிலேயே ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். வேலையும் நான் நல்லா தான் செய்வேன். அப்படியாப்பா, என்கிட்ட இப்போ எதுவும் பெரிய வேலைலாம் இல்லையே. மூட்டை தூக்குற வேலை தான் இருக்கு, அதை செய்வியா நீ? மூட்டை தூக்குற வேலையா? பரவாயில்ல, நான் அதையே செய்யறேன். அதையாவது கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்குறீங்களா முதலாளி? நான் காலையில இருந்து சாப்பிட்டுட்டு வர்றேன். அவரு அந்த 20 ரூபாவை வாங்கினா சாப்பிட்டுட்டு வரலான்னு போனாரு. என்னப்பா, சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? சரி சரி, நீ கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, நான் வீடு வரையும் போயிட்டு வரேன். ஆஹா, இந்த முதலாளியை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி தான் போலயே. 20 ரூபாய் கேட்ட உடனே டப்புன்னு கையில எடுத்து கொடுத்துறாரு. சரி, பாப்போம். என்னப்பா, ஓனர் இல்லையா? சரி, 1200 ரூபாய் மூட்டையில எனக்கு ஒரு மூட்டை அமுச்சு விடுப்பா. என் பேரு லக்ஷ்மி. அந்த நோட்லயே லக்ஷ்மி கோயில் தெருன்னு இருக்கும் பாருப்பா, அமுச்சு விட்டுரு ஞாபகமா. கொஞ்சம் வீட்டுல சுத்தமா அரிசி இல்ல, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அமுச்சு விட்டுரு. சரி சரி, ஆனா 1600 இல்ல, 1620 ரூபாய்க்கா. ஓ அப்படியா? 20 ரூபாய் ஏத்திட்டு இருக்காரு. சரி, கொடுக்குறேன், அமுச்சு விடு சீக்கிரமா. என்ன, இந்த அக்கா எதுவும் கேட்காம கொடுத்துட்டு போயினே இருக்கு. சரி சரி, மூட்டை தூக்குனதுக்கு நமக்கு லாபம் தான்டாப்பா. இந்த 20 ரூபாய் வாங்கினத முதலாளிக்கு தெரியாம பாத்துக்கணும். இதே மாதிரி வரவங்க கிட்ட எல்லாம் வாங்கிட வேண்டியதுதான். என்னப்பா, நான் இல்லாதப்ப எத்தனை பேர் வந்தாங்க? எதனா வியாபாரம் ஆச்சாப்பா? ஆச்சு முதலாளி, 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே 1200 ரூபாய் மட்டும் தான் வாங்கினாங்க. இந்தாங்க 2400 ரூபாய். 2400 ரூபாவா? இன்னும் 40 ரூபாய் குறையுதே தம்பி. எங்க 40 ரூபாய்? அதையும் கொடு. ஐயோ முதலாளி, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நானே அப்புறமா சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு தான் இருந்தேன் முதலாளி. எதுக்கும் ஃப்ரீயா டெலிவரி பண்ணணும், 20 ரூபாய் டெலிவரி சார்ஜ் போடலான்னு நான் யோசிச்சேன் முதலாளி. நீங்க கேட்கலன்னா கூட நான் அப்புறமா கொடுத்துருப்பேன் முதலாளி. என்கிட்ட இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறியா நீ? ஃப்ரீயா மூட்டைய வீட்டுக்கிட்ட கொடுக்குறோம் தான் எல்லாரும் என் கடை தேடி வராங்க. நீ அதுக்கே அப்ப வைக்கலான்னு இருக்க. லக்ஷ்மின்னு ஒரு அக்கா வந்திருப்பாங்களே, அவங்க என் மனைவி தான். நல்லா வியாபாரம் பண்றேனான்னு பார்த்துட்டு வர சொன்னாதான் அவங்கள. இதுக்கப்புறமாச்சு இப்படி நடக்காம பாத்துக்கோ. சரி, நான் பசங்களெல்லாம் போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்கோப்பா. ஐயோ, என்ன இது இப்படி போய் முடிஞ்சிடுச்சு? இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் உசாரா திருடணும். இந்த கடையில ஏமாந்தவருன்னு பார்த்தா நம்மள ஏமாத்திடுவாரு போல. ஐயோ, மழை வேற வருது. இவரும் அந்த ஷீட்டுக்கு கீழே மலையில நனையாம நின்று இருந்தாரு.
ஏன்பா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காப்பா? மழை வந்ததும் இப்படி நீ ஓடி வந்த நின்னியே இந்த அரிசி மூட்டையை எடுத்து உள்ள வச்சிருக்கலாம்ல. இங்க பாரு, ஃபுல்லா நனைஞ்சு வீணா போயிடுச்சு இந்த அரிசி மூட்டை. உன்னை வேலையில சேர்த்து முதல் நாளே இவ்வளவு நஷ்டம் பண்ணிருக்க தெரியுமா எனக்கு? இப்படி கூட யாராச்சும் பண்ணுவாங்களா? நீயே சொல்லு கொஞ்சம். ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. மழை வந்ததும் கொடுக்கணும்னு நான் ஓடி வந்து நின்னுட்டு அரிசி மூட்டையெல்லாம் கவனிக்கல முதலாளி. இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு, என்ன நடக்கும்னே தெரியாது. சரி, மழை நின்னதான் வீட்டுக்கு போ. நாளைக்கான ஒழுங்கா வந்து வேலையை பாரு. மழை வருது, எங்கிருந்து வியாபாரம் நடக்க போகுது இதுக்கப்புறம்? என்ன இந்த முதலாளி இப்படி திட்டுறாரு நம்மள? இதே மாதிரி நம்ம பொறுமையா போனா ஆகாது. இதுக்கப்புறம் டெய்லி ஒரு கடையில போய் திருட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா திருடு மொத்த கடையும் திருட வேண்டியதுதான். சந்தேகம் வராத மாதிரியே கொஞ்சமா டெய்லி திருடின்னு வருவோம். என்ன இது, இந்த மூட்டையை எவ்வளவு குத்தினாலும் ஓப்பனே பண்ண முடியல. அப்படி திறந்து இருக்கிற மூட்டையில ஏற்றிடுவோம். இந்த மூட்டை ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கு, இது வேணாம். இந்த பக்கம் இருக்கிற மூட்டையில யாச்சும் திருடுவோம். இந்த மூட்டை அவ்வளவா ஒன்றும் நினைல, மேலாக்க எடுத்துன்னு போயிடுவோம். அவரு அந்த மூட்டைக்குள்ள கையை விட்டாரு. அது உள்ளேருந்து ஒரு பெரிய பாம்பா வந்துச்சு. ஐயோ, பாம்பு! காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பாம்பு வந்துருச்சு. அவரு கத்தினே போனாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்ததும் அந்த பாம்பும் அங்க இருந்து போயிடுச்சு. ஓஹோ, இதுக்குதான் இவன் இப்படி அலற வச்சுன்னு வந்தானா? நாளைக்கு அதுக்கும் அந்த பாம்பு அந்த மூட்டைக்குள்ள இருந்திருக்கு. இவன் அது தெரியாம கை விட்டுருக்கான் போல. தேவைதான் இவனுக்கு. இவன் வந்த நாள்ல இருந்து மொத்தம் எனக்கு நஷ்டம்தான். பாத்தீங்களா ஊர் மக்களே, இது மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. உஷாரா இருந்துக்கோங்க. இன்னைக்குதான் வேலைக்கும் சேர்ந்தா, நஷ்டமும் பண்ணா, திருடவும் வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்னதான் பண்றதோ. அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த கடை பக்கம் வரவே இல்லை. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். பாய்.